ஈலான் மஸ்க் வந்து ரீசனா என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. சுமார் 4 லட்சம் சோசியல் செக்யூரிட்டி நம்பர்கள் மற்றும் அதன் விவரங்கள் திருடப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கிறார். திருடப்பட்டுள்ளன என்ன அர்த்தம்? இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்கால ஒரு சின்ன சிக்கல். நம்ம ஆதார் மாதிரியே தான். ஆதார் வர்றதுக்கு முன்னாடி அவங்க அதை கொண்டு வந்துட்டாங்க. சோசியல் செக்யூரிட்டி நம்பர்னு கொண்டு வந்து ஃபுல்லாவே கம்ப்யூட்டர்ல ஏத்திட்டாங்க. அப்போ என்ன நடக்கும்னா, ஒரு இல்லீகல் இமிகிரண்டாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து அங்க எந்த விதமான பலன்களையும் பயன்படுத்த முடியும். உதாரணத்துக்கு பப்ளிக் ஹெல்த் அந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா கூட சோசியல் செக்யூரிட்டி நம்பர் கொடுன்னு கேட்பாங்க. அந்த நம்பர் இல்லாமல் நீங்கள் மருத்துவ உதவி கூட பார்த்துக்க முடியாது. ரகசியமான முறையில் வெளியே தெரியாமல் ஒரு மருத்துவர்கிட்ட போய் பார்த்து தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்படி வெளியே தெரியாமல் ட்ரீட்மெண்ட் அவர் கொடுத்தாருன்னு தெரிஞ்சால் அந்த டாக்டருக்கு லைசன்ஸை பிடிங்கிடுவாங்க. இப்படி 1000 சிக்கல் இருக்கின்றதுனால அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ வசதி வேணும்னா கூட இல்லீகலாக போய் குடியேறினவங்க இருக்கிறாங்களே அவங்களுக்கு வந்து எல்லாமே காஸ்ட்லி தான். வருமானம் ரொம்ப கம்மி, செலவுகள் பூராமே காஸ்ட்லியா இருக்கும்.